ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இப்போ ரீசெண்டா எக்ஸாம் முடிச்சு இல்லைங்களா? அந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் முடிச்சு இல்லையா? அதுல டிப்ளமோ தரத்துல கேட்கப்பட்ட அந்த தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ரைட்டுங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கற்சிலை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க அதுக்கு. கல் கூட்டல் சிலை. இல்லுதான் பார்த்தீங்கன்னா இர்ரா மாறுறது. அது கற்சிலை என்று மாறுகிறது. அடுத்து பொறித்த பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதுக. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பகுதி, விகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகுதினா என்ன, விகுதினா என்ன? பகுதி என்பது ஒரு சொல்லுடைய முதல் பொருள், அதாவது ஆர்டர்ல வரக்கூடிய கட்டளை. விகுதினா கடைசியில வரக்கூடியதுதான் விகுதி. பகுதிக்கு விகுதிக்கு இடையில வருவது பார்த்தீங்கன்னாக்க இடைநிலை. அதுவே விகுதிக்கு இடைநிலைக்கு வருது பார்த்தீங்கன்னாக்க சாரியை. பகுதிக்கு அடுத்து வருவது சந்தி. அப்போ ஒரு இலக்கணத்தின்படி இந்த 5 விஷயத்தை நீங்க தெரிஞ்சாதான் உங்களால பிரிக்க முடியும். ரைட்டா? சோ பொறித்து அப்படி பிரிச்சாங்க பாருங்க. பொறி இத் கூட்டல் இத் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பொறி என்பது என்னது? ஆர்டர்ல வரக்கூடியது இல்லையா? அப்போ பகுதி. கடைசியா வருது பார்த்தீங்கன்னாக்க விகுதி. ரைட்டுங்களா? சோ இதுல பாருங்க, இத்துங்கிறது சந்தி. இத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இறந்த கால இடைநிலை. ஆ வந்து பெயரச்ச விகுதி. ஆன்சர் பாருங்க இதுக்கு. ஆன்சர் டி. சரியா? அடுத்து உடைத்தென்ற செவாமை பிரித்து எழுதுக. இந்த இடத்துல உங்களுக்கு ரா விகுதி வரணும். அப்பதான் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இதுவும் நீங்க செக் பண்ணாலே போதுமானதுதான். இந்த இடத்துல ட்ரூ வந்திருக்கு, இந்த இடத்துல தேவையில்லை. அது மட்டும் இல்லாம என்றுங்கிற வார்த்தை தான் வரணும். இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. சோ இதுதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ உடைத்து என்ற அசவாமை, அதான் உடைத்தென்ற அசவாமை அப்படின்னு பேர் மாதிரி இருக்கு. அடுத்து போற்று அப்படின்னு சொல்லுவாங்க. போற்றுனா வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ தூற்று என்பதுதான் சரியா இருக்கும். அடுத்து தமர் ரொம்ப முக்கியமானது. உறவினர். தமர் என்றால் உறவினர் அப்படின்னு பேரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க இதுக்கு பகைவர். சரிங்களா? அடுத்து அது மாதிரி தமர் என்பதோட பொருள் உறவினர், எதிர்ச்சொல் வந்து பகைவர். ஒருவேளை தார் என்பதன் பொருள் கேட்பாங்க. தார்னா மாலை என்று அர்த்தம். அடுத்து மயலுறுத்து. மயல் உறுத்து, அதாவது மயலுறுத்துங்கிற வார்த்தை நீங்க பிரிச்சு எழுதும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னாக்க மயங்க செய்தல் அர்த்தம். சரிங்களா? மயலுறுத்து அப்படின்னாக்க மயங்க செய். என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல். மயங்கிட்டோம்னா அவங்க தெளிவுபடுத்தும் தான் அர்த்தம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க இதுக்கு ஏ. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய. ஞாயிறு, விண்மீன், நிலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய கோள்களோட சேர்ந்து வர்றது. இதுல எது தப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க கடல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க தவறாக இருக்கு. அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்ய. நீ, நீவிர், நீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தன்மை. யான்கிறது பன்மை. அடுத்து மரபு பிழை நீக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னாக்க மரபு பிழை சார்ந்திருக்க கேள்வி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ஆன்சர் பாருங்க ஏ. அடுத்து சந்திப்பிழைனாக்க ஒற்றுப்பிழை, அதுதான் முக்கியமானது. அப்போ என்னை கண்டு பேசினான், அதான் ஆன்சர். ஸோ பாருங்க இதுக்கு டி. அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? நீர்வீழ்ச்சி. பிளட்னா வெள்ளம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அதுனாக்க அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ ஆன்சர் பாருங்க டி. லியூட் மியூசிக் இது வந்துனாக்க வீணை இசை. பாரதிதாசனுடைய ஒரு பாட்டு வந்துனாக்க கொடுத்துருப்பாங்க. அதனால வந்துனாக்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதுல லியூட் மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது வீணை இசை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து டெம்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெருங்காற்று. கண்டிப்பா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், பிறமொழி சொற்கள்ல இருந்து தமிழ், கலைச்சொல் இதுல இருந்து மட்டுமே 7 முதல் 8 வினாக்கள் கேட்பாங்க. கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒலி மற்றும் ஒலி ஆகியவற்றின் சரியான பொருளை கண்டறிக. ஒலினா ஓசை, ஒலினா வெளிச்சம். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை கூறுக. வளைதல் மற்றும் வாழை. அடுத்து சேக்கை, யாக்கை. சேக்கைனா படுக்கைன்னு அர்த்தம், யாக்கைனா உடல் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செருனா கோபம், வயல் நிலம். ஆக்சுவலி செருன்னு பார்த்தீங்கன்னாக்கா போர்க்களம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வயல் நிலத்தையும் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னாக்கா சண்டை, போர்க்களம், கொலை, பகைவர், பகை கலர்லாம் இருக்கு. ஸோ இந்த 3மே நம்ம எமிட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. கங்குல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கங்குளுடைய எதிர்ச்சொல் பகல் அப்படின்னாக்க பொருள் என்ன வரும்? இரவு அல்லது இருள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்க அல் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னாக்க பகல். அல்லங்காடி
நாளங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தை பத்தி மதுரை காஞ்சி பேசுது. அல்லங்காடி பொறுத்த வரைக்கும் பகல்னு சொல்லுவாங்க. நாளங்காடி அப்படின்னாக்க பகல், அல்லுனா இரவு. மன்னிக்கணும், அல்லுனா இரவு, நாள்னா பகல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளம், குட்டை, ஏரி, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ரொம்ப பேசிக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாடி எனும் வேறு சொல்லின் வினையெச்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வினையெச்சம் வந்தாலே அந்த மூணுமே ஈஸியா நம்ம எமிட் பண்ணிட முடியும். பாருங்க, பாடுதல் அல் விகுதி வந்துருச்சு, அதனால தொழிற்பெயர். ஆ விகுதி வந்தா அது பேரெச்சம். ஈ விகுதி வந்து உங்களுக்கு வினையெச்சம். பாடியவன் என்பதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அப்ப ஆன்சர் பார்த்தீங்க டெல்லி. மரபு பிழை. கொடியில் உள்ள மலரை பறித்து வா. சில இடங்கள்ல இந்த இடத்துல கொய்து வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க ஏ. 23. கொல் என்ற வேறு சொல்லிலிருந்து உருவாக்கிய வினையெச்சம் கொண்டு, அதான் ஆன்சர். கொண்டனா பேரெச்சம். கொல்லற்க வியங்கோல் வினைமுற்று. கொண்டார் அப்படின்னாக்க வினையாளனின் பெயர். அடுத்து கிளர்ந்த என்ற வேறு சொல்லில் பேரு. கிளர்ந்தனால ஆர்டரோட வரும் இல்லையா, கிளர் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆன்சர் ஏ. கல் என்ற வேறு சொல்லின் வினையாளனின் பெயர் பார்த்தீங்கன்னாக்க கற்றவன், இதான் வினையாளனின் பெயர். கற்றான் வினைமுற்று. கற்பித்தல் தொழிற்பெயர். கல்வி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இது நார்மலா சொல்றதுதான். அடுத்து கல்வி. அடுத்து அடக்கு என்ற வேறு சொல்லின் வினைமுற்றை குறிக்க. யோசிச்சு பாருங்க, வினைமுற்றுனாலே முடிஞ்சிருக்கணும். அடக்கினார். தேசிங்க ராஜா குதிரையை அடக்கினார், அதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ ஏ. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. கண்டிப்பா 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப எளிமையா எடுக்க முடியும். அதுல முதல் குறில் எழுத்து, இலவனாக்க உயிர்மை எழுத்து, உயிர் எழுத்து 3 தான் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கன்று. அப்போ எல்லா இடத்துலயும் பாருங்க முதல்ல என்ன சொல்ல ஆரம்பிக்குது, அப்போ காங்கிற ஆரம்பிக்குது. அடுத்து கு, கை, கு இல்லையா, இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து அகரவரிசைப்படி அமைந்த சொல் வரிசையை தேர்வு செய்க. இதுலயும் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல பூ இருக்கு, கா, பூ, பூ, கா. இப்போ முதல் எழுத்து என்ன வரும், க அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ கயல், காயல், குயில், பூவல், இதான் வந்து ஆன்சரா இருக்கும். அப்போ ஏ. அடுத்து அகரவரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்வு செய்க. இதுலயும் பார்த்துக்கோங்க, ஆன்சர் ரொம்ப எளிமையா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ களிறு, காற்று, கூத்தர், கேள்வி, கொள்ளர், இது ஆன்சர். ஸோ ஆன்சர் பி. பிழையற்ற மரபு தொடரை இனம் காண்க. யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னா ஆணைக்கும் அடிசருக்கும் இந்த நிலை வரக்கூடாது. இந்த ஆணை பொறுத்த வரைக்கும் ஆர்டர், அதாவது தமிழக அரசு ஆணை பிறப்பித்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஆர்டர் சொல்லக்கூடியது. ஆணை அப்படின்னா யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடரை தேர்வு செய்க. மழை பெய்ததால் வெள்ளம் கரைபுரண்டோடியது, இதான் கேள்வி இல்லையா. இதான் ரொம்ப ரொம்ப எளிமையா கேட்டிருப்பாங்க. 31க்கு சி. அடுத்து 32 முறையான தொடரை கேட்டிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இழைக்கு தனித்த இடம் உண்டு. இதெல்லாம் விருந்தோம்பல் அப்படிங்கிற சிலபஸ்ல ஸ்கூல் புக்லயே இருக்கு. அடுத்து பொறுத்துக. ஃபர்ஸ்ட் மாயம் விளையாட்டு இல்லையா. அடுத்து பீடு சிறப்பு. அடுத்து ஊழ் அப்படின்னாக்க முறை. ஊழி அப்படின்னா அழிதல். அப்போ 1 2 4 3 இல்லையா, 1 2 4 3 இதுதான் ஆன்சர். அடுத்து கருப்பட்டியையும் சுண்ணாம்பையும் சேர்த்து, சேர்த்து, சேர்ந்துங்கிறது வரக்கூடாது, சேர்ந்து, சேர்த்து இது வரும். ஆனா பூசினான்னு வரக்கூடாது இல்லையா. ஆனா என்ன பண்ணும், பூசப்பட்டன. அப்போ கருப்பட்டியும் சுண்ணாம்பையும் சேர்த்து தூண்கள் பூசப்பட்டன, இதுதான் ஆன்சர். ஆன்சர் பாருங்க டி. தமிழர் தொன்மையும் பண்பாடும் ஈடு இணையற்றது. இதுக்கு விடைக்கேற்ற வினா. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி கேட்கலாம். தமிழர் தொன்மையும் பண்பாடும் எத்தகையது, ஈடு இணையற்றது. ஸோ அதான் ஆன்சர். ஓ சி. அடுத்து 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற வினா. 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 5 ரைட்டுங்களா. என்னென்ன ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமுருக ஆற்றுப்படை, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புறநூறு ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, அண்ட் தென் கூத்திராற்றுப்படை என்று சொல்லக்கூடிய மலைப்படுகு தான். மொத்தம் 5 நூல் இருக்கு. அடுத்து வாக்கிய அமைப்பினை காண்க. நன்னூல் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஆள் அப்படிங்கிற ஒரு விதி வந்தாலே அது பேர் என்னக்க தேப்பாட்டு. இப்போ தன்வினை பிறவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் ஒரு வேலையை செய்யறேன்னா தன்வினை,
நான் பிறரை கொண்டு அந்த வேலையை செய்ய வச்ச அப்படின்னாக்கா அதான் பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நளினி பாடல் பாடினாள். நளினி பாடல் பாடினாள். அப்ப அது என்ன வரும்? தன்வினை. அடுத்து கீழ் வருவனவற்றுள் சேப்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்வு செய்க. பெரிய கோவில் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. கட்டப்பட்டது. அப்ப என்ன ஆன்சர் இதுக்கு? ஏ. 40 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆப்பசைத்த குரங்கு போல, அதாவது ஒரு ஒரு குரங்கு மாடி, அதாவது மரத்துல இருக்கும் பொழுது கீழே வந்து பார்த்தோன்னாக்க ஒரு பண்ணு பார்த்துருக்கும். அந்த பண்ணு பார்த்தோன்னாக்க ஒரு குடையில அடைச்சி வச்சிருக்கும். அந்த குடையை எவ்வளவோ திறந்து பார்த்தா அது முடியாது. அப்ப அதோட தவிப்பு, அது எடுக்கிறதுக்கான ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா, அதான் ஆப்பசைத்த குரங்கு போலனா தவிப்பு. அடுத்து பஞ்சாய் பறத்தல் சொல்லலாம். ஏன்டா இப்படி பஞ்சா பறக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அலைஞ்சு திரியறது. அடுத்து கெசட் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு சட்டமும் கவர்மெண்டோட கெசட்ல வெளியிடப்படும் சொல்லுவாங்க இல்லையா, அரசிதழில் வெளியிடப்படும். அதான் ஆன்சர். டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னாக்க மின்னணு புரட்சி. அடுத்து 44 இங்கு நகர பேருந்து நிற்குமா நிற்காதா என வழிப்போக்கர் கேட்பது. அதாவது அவருக்கு தெரியாத ஒண்ண கேட்கிறது. அதானது அறியாவினா. அறிவினா அர்த்தம், ஒரு டீச்சர் வந்து பார்த்தோம்னாக்கா அவருக்கு பொருள் தெரியும், சிலப்பதிகாரத்தை ஏற்றது யாருன்னு டீச்சர் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி கேட்கிறது. ஐயவினா. இந்த பேருந்து நிற்குமா நிற்காதா. ஸோ சாரி, ஆன்சர் சி. அறியா வினா அப்படின்னாக்க மாணவர் ஒரு தெரியாத விஷயத்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறது. அதாவது ஐயா இந்த பாடலின் பொருள் புரியவில்லை, விளக்கமாக சொல்லுங்க. அதுதான் இது. எதிர்வினான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அடுத்து தண்ணீர் கொண்டு வருவாயா என்றால் நீயே போய் குடி என்று சொல்வது ஏவல் வினா. ரொம்ப முக்கியமானது. இப்போ சுட்டு, இப்போ பேருந்து எந்த பக்கம் சொல்லணும், அப்பக்கம் இப்பக்கம், அது வந்து சுட்டு. அதுவே நேர் வந்து பார்த்தோன்னாக்க தம்பி கடைக்கு போவாயா, போவேன். அடுத்து மறையை பொறுத்த வரைக்கும் கடைக்கு போவாயா, போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் பார்த்தோன்னாக்க மறை. அடுத்து செய்வாயா என்ற வினவில நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் தான். இதுல இனமொழி விடை பார்த்தோன்னாக்க, உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா, இல்ல எனக்கு கவிதை எழுத தெரியும், அதோடு தொடர்புடைய ஒரு இனத்தை சொல்வதுதான் இனமொழி விடை. அடுத்து ஜன்னல். ஜன்னல் என்ன அர்த்தது? சாளரம், கதவு கிடையாது. ஜன்னல் கிடையாது, விண்டோ கிடையாது. அடுத்து பொறுத்துக்க. உவமை. உவமை அப்படின்னாக்கா பேரபிள் இல்லையா, பேரபிள். இணை ஒப்பு அப்படின்னாக்கா அனாலஜி. தொன்மம் அப்படின்னா மெய்த்து. அழகியல் அப்படின்னாக்கா ஆஸ்தட்டிக்ஸ். இதெல்லாம் பார்த்தோன்னாக்க 10th ஓல்டு புக்ல பரிதிமார் கலைஞர் ரசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் வரும். சரிங்களா? 48க்கு ஏ. 49 சரியான மருவை காண்க. மயிலை அப்படின்னாக்க மயிலாப்பூர். குடந்தை அப்படின்னாக்க கும்பகோணம். புதுகை அப்படின்னாக்க புதுக்கோட்டை. மண்ணை அப்படின்னு வச்சாதான் மன்னார்குடி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மறு கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை கருவே. ஐயோ பாம்பு வந்தது, ஐயோ அப்படின்னா ஆச்சரியக்குறி. அப்ப அதுக்கப்புறம் முடியும், அது பாம்பு வந்தது. சி. சரியான முறையில் அமைந்த நிறுத்தற்குறிகளுடைய தொடரை காண்க. இதுக்கு அகவிதழ் முதலில் உறுப்புகள் இருந்து அவை பறந்து மன்னிக்கணும், அவை புறத்து காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் என்னென்ன? அத்தி, ஆலம், குழஞ்சி, பலா. ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க சி சொல்றாங்க. அடுத்து முறையாக அமைந்த சொற்றொடரை தேர்வு செய்யுங்க. யோசிச்சு பாருங்க. இதுல அங்கங்க கலைச்சு போட்டிருப்பாங்க, நம்ம நேரா போகணும். நற்றினை புலவர் பலரால் பல்வேறு காலங்களில் பாடப்பெற்ற பாக்களை கொண்ட தொகுப்பு நூல். அதுதான் நற்றினை. ஸோ 52க்கு ஆன்சர் டி. 53 பேச்சு வழக்கில்லாத சொல்லை தேர்வு செய்யுங்க. நினைச்சேன், ஜோரா, தெத்த, இதெல்லாம் பேச்சு வழக்கு. அதுல தோன்றியது அப்படிதான் எழுத்து வழக்கு. அடுத்து நெல், தட்டு, மடை, பேட்டை எனும் சொற்களை இணக்கமாக கிடைக்கும் புதிய சொற்களில் சரி. நெல் மடை கிடையாது, நெற்பேட்டை இல்லை, நெல் தட்டுல நெல் பேட்டை, இதுதான் ஆன்சர். அடுத்து தேன்மழை, தேன் சிட்டு. தேன்மழை கொடுத்த கூட நம்ம சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா தேன் சிட்டு இருக்கு. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க தேன் சிட்டு. மற்ற வார்த்தை பாருங்க, மழைத்தேன் இல்லை, மழைக்கிளை கிடையாது, மழை சிட்டு இல்லை. ஆன்சர் ஏ. பொருத்தமான காலம். முதல்வர் நேற்று கொடைக்கானலுக்கு வந்தார். அதான் பார்த்தீங்கன்னாக்க
இறந்த காலம் இல்லையா, நேற்று வந்துட்டார். வருவார்னா எதிர்காலம், வருகிறார்னா வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சரி, பொருத்தமான காலம். நான் கவிதையை வாசிக்கிறேன், இப்ப வாசிச்சுட்டு இருக்கேன், அதனால இத நிகழ்காலத்தை சொல்றாங்க. அடுத்து பொருந்தாத சொல்லை கூறுக. மலரின் நிலை என்பது 7, ரைட்டுங்களா. மலரின் நிலையும் மகளிரின் நிலையும் 7 7. அதுல அரும்பு, முகை, மடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் நிலை பற்றி பேசுவது. சரியான வினாச்சொலை தேர்க. ஆடுகள் எங்கு மேய்ந்தது? ஆடுகள் எங்கு மேய்ந்தன? கரெக்ட், ரைட்டுங்களா. ஸோ ஆன்சர் 2. அடுத்து 60. விடைக்கேற்ற வினாச்சொலை தேர்வுக. கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் என்று அதுவே அரச நீதி அப்படின்னு சொல்றாங்க. இது சிலப்பதிகாரத்திலும் எடுத்திருக்காங்க. இப்ப என்ன ஆன்சர் இதுக்கு வரும் பாருங்க. கொடுங்கோல் என்பது யாது? இல்ல யாரை கொள்ளுதல் அரச நீதி, அதுதான் ஆன்சர். அப்போ யாரை கொள்ளுதல் அரச நீதி, கல்வனை கொலை செய்தல் அரச நீதி அப்படிங்கிறாங்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டு. அப்ப எப்படி கேள்வி கேட்கலாம்? இந்திய விடுதலை போராட்டத்தில் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுவது எது அப்படின்னாக்க 1906. 62. நட்ட நடு பகலில் கோடை வெயிலில் நடந்து சென்றேன், அதனால் மயக்கம் வந்துவிட்டது. ஏனெனில் மயக்கம் வந்துவிட்டது வராது. எனவே நட்ட நடு பகலில் கோடை வெயிலில் நடந்து சென்றேன், எனவே மயக்கம் வந்துவிட்டது இல்ல. யோசிச்சு பாருங்க, பிகாஸ்ங்கிற வார்த்தையில அதனால் தான் வரும், அதனால ஆனால் வராது. அப்போ அதனால் மயக்கம் வந்துச்சு, அவங்க நட்ட நடு பகல போனதால தான் மயக்கம் வந்துச்சு. 63. நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன், ஆகையால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். ரைட்டா. அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. முகம் கோணாமல் விருந்தினரை வரவேற்கும் வேண்டும், ஏனெனில். இதுதான் கரெக்ட். ஏன்னா முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. திருக்குறள்லயே வந்துனாக்க விருந்தினரோட ஒப்பிட்டு பேசுவதுனாக்க அந்த கோலை மலரை சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. திருக்குறள் சொல்றேன். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நீலகேசி என்பது ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. அடுத்து பார்க்கலாமா என்ன கொடுத்திருக்காங்க. தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க, செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழ் நூல்களை வாங்க வேண்டும், அது தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்தும், புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கும். ரைட்டா. சோ ஆன்சர் பாருங்க ஏ. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. யாக்கை அப்படின்னாக்க உடம்பை, உடல் பிணித்தொன்று ஆக, அது உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிணியோட இல்லாம இருக்கணும்னு சொல்றாங்க. சுசி. வேங்கை புலி மற்றும் மரம். கோலைனா மலர் மற்றும் கோப்பை, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்குது தான். கம்பு தெரியும் இல்லையா, கம்பு குச்சி, கம்பு சொல்லுவாங்க இல்லையா, குச்சின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தானியம் என்று கூட சொல்லுவாங்க. கம்பு. பொருள் பொருந்தா இணையை காண்க. இதுல மல் மால் இதுதான் பொருள் பொருந்தாத சொல். அடுத்து குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு. வலை வாழை, வாழை மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீன்பிடி வலை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க சி. 73. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை, இது அடுத்து அப்படியே டிகிரி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருந்தாங்க. கொடை என்பது ஈகை, கோடை என்பது வேநீர் காலம். கூற்றுக்காரணம். தேவர் அணையர் கயவர் என்றார் திருவள்ளுவர், தேவர் போல கயவர்களும் ஆனவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. கூற்றும் சரி, காரணம் சரி. அடுத்து சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் புத்த சமயத்தை சேர்ந்தவர் கிடையாது, சமண சமயத்தை சார்ந்தவர். அதனால ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து சரியான கலைச்சொலை தருக. சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் அப்படின்னாக்க கணக்காளர் என்று அர்த்தம். ஆன்சர் ஏ. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கலைச்சொல் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் வர்றது, பிறமொழி சொற்களிலிருந்து தமிழ், கண்டிப்பா இது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 6 to 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. கலைச்சொல் அறிக. எம்ப்ளம் அப்படின்னு நமக்கு தெரியும், சின்னம் இல்லையா. அடுத்து வேர்ல் பேண்ட், பைண்ட் சொல்றாங்க, சுழல் காற்று. நாத்தூன், அதாவது நாட்டனார் தான் நாத்தூன் அப்படின்னு சொல்றாங்க. நாத்தனார். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. விழி, யோசிச்சு பாருங்க. விழி கருவிழி நம்ம சொல்லுவோம் இல்லையா. மெய் அப்படின்னா மெழுகுன்னு அர்த்தம், மொழினா மொட்டுன்னு அர்த்தம், புகழ்னா வந்துனாக்க புல் என்று அர்த்தம்.
இதுல இருக்க அத்தனையுமே தவறாக இருக்கிறது. அடுத்து பனை அப்படின்னாக்க பனங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பனங்காடுன்னு சொல்லலாம், பனந்தோட்டம்னு சொல்லலாம். ஆனா கரெக்டா இது பனங்காடு. சரியான தொடர் திகம்பர சாமியார். யோசிச்சு பாருங்க. திகம்பர சாமியார் ராமலிங்கரை உத்தம மனிதர் என்று போற்றினார். 82. அடுத்து சரியான தொடரை காண்க. விதை ஒன்று போட சுரை ஒன்று காய்க்குமாம். நம்ம பழமொழியின் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. இணைப்பு சொற்களாக்கிய சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பெருமழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இப்ப கூட இது கூட பார்த்தோம் இல்லையா, அதுதான். தந்திப்பிழையற்றி ஒற்றுப்பிழை கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்றுக்கட்டிலில். அடுத்து பிழை திருத்தம் சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் யோசிச்சு பாருங்க. இரு அடிகளில் இயற்றப்பட்ட ஒரு ஒப்பற்ற நூல். ஆனா பாருங்க, ரெண்டாவது ஆன்சர் பாருங்க. திருக்குறள் ஈரடிகளில் இல்லையா, ஈரடியில் இயற்றப்பட்ட ஓர் ஒப்பற்ற நூல். சோ சாரி, ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து ஒரு ஓர் பேரடைகள் சரியாக அமைந்த தொடரை காண்க. ரைட்டுங்களா? ஒரு ஊரில் இல்ல ஓர் ஊரில் ஒரு ராஜா இருந்தார் இல்லையா, ஓர் ஊரில் அதான் வரும் இல்லையா, ஒரு ஊரில் ஒரு நாட்டாமை இருந்தார். அடுத்து சொல் பொருள் மாடி அப்படின்னாக்க மேல் தளம், நமக்கு தெரியும் இல்லையா, மாடினா மேல் தளம். நாழி அப்படின்னாக்க அளவு. உரு அப்படின்னாக்க மிகுதி இல்லையா, உருனா மிகுதி, பிணினா நோய். ஸோ ஆன்சர் பாருங்க இதுக்கு 4132 இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் டெல்லி. ஸோ ஆன்சர் டெல்லி. அடுத்து அசும்பு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அசும்புனா நிலம், விசும்புனா வானம். அடுத்து பாருங்க, சுவல் அப்படின்னாக்க தோல், கோடுனா மலை. ஸோ ஆன்சர் 2143. ஸோ ஆன்சர் சி. அடுத்து கடவுள் நிலம். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது இது. எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, யூனிட் 8லையும் கேட்குறாங்க இதெல்லாம். சரிங்களா? ஸோ முருகனுக்கு பார்த்தீங்கன்னாக்க குறிஞ்சி, திருமால் முல்லை, இந்திரன் மருதம், வருணன் நெய்தல். இந்திரனுக்கு பதில் ஒரு பேர் கூட கேட்கலாம், வேந்தன் அப்படி கூட கேட்கலாம். கொற்றவை கேட்டாங்க அப்படின்னாக்க பாலை. ஆன்சர் சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இது நானும் பார்க்கிறேன், எல்லா எக்ஸாம்லையும் கேட்கிறாங்க. அவன் கவிஞர் அன்று இல்லைனாக்க அவன் கவிஞன் அல்லன், அது கூட நம்ம சொல்லலாம், அவன் கவிஞன் அல்லன். அடுத்து ஒருமை பன்மை. கோட்டையில் இருந்த கொடிகள் போ போ என்று சொல்வது போல் ஆடிக்கொண்டிருந்தன. சிலப்பதிகாரத்துடைய பதிவு கொடுத்திருக்காங்க. டி. ஆன்சர் டி. அடுத்து ஒருமைப்பன்மை. ராமனும் சீதையும் கானகம் சென்றனர். இது ஆன்சர் இல்லையா, ராமனும் சீதையும், ராமனும் சீதையும் கானகம் சென்றனர். இது ஆன்சர். ஸோ 93க்கு ஏ. சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை காண்க. செல்வத்து பயன் யாது? செல்வத்து பயன் யாது? அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வகை. கடிச்சு குடிங்க சொல்லுவாங்கல்ல, கவ்விய குடிங்கன்னு சொல்லுவாங்க, வாய் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுங்க. தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவதுந்தபி தேவராட்டத்துக்கு இசைக்கருவி. இந்த கலை வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறுதுணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமரபாக உள்ளது. தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது. இதை போன்றே ஆடப்பட்டு வரும் கலை தேர்வை ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி உரிமை எனப்படுகின்ற தேவதுந்தபி. அடுத்து யார் ஆடியது ஆட்டம்? தேவராட்டம். எவ்வளவு எளிமையாக கேட்டிருக்காங்க பாருங்க. தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம். தேவராட்டம் என்பது 8 முதல் 13 பேர் ஆடக்கூடிய ஆட்டம். தேவராட்டம் ஆடுவோர் அணிவது காலில் சலங்கை அணிவார்கள், தலையில் துண்டு, இடுப்பு அறுபதுனாக்க ஒரு சிறுதுணி கட்டுவாங்க. தேவராட்டம் மாதவி நாடகளில் ஒன்று. தவறு இல்லையா? மாதவி ஆடியது குடக்கூத்து. சரிங்களா? இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னாக்கா 100 கொஸ்டின். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்.
தேங்க்யூப்பா.